மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். குறிப்பாக உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான், குரு பகவானினுடைய நிலையை பொறுத்து காளியின் விதிப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும், கடன் தொல்லைகள் எல்லாம் எப்போது ஒழியும், பணப்பிரச்சனைகள் நீங்கள் என்ன பண்ணணும், பணம் குவிய என்ன செய்யணும், எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயம் அடிக்கடி இருக்கும். சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் சாதிக்கக்கூடிய வல்லமையை காளி உங்களுக்கு கொடுப்பார். பெற்றோருடன் இணைந்து வாழ்பவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். ஒருபோதும் அவங்கள ஒதுக்கி வச்சிட மாட்டீங்க. ஒரு சிலர் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய பெற்றோரை ஒதுக்கி வச்சிடுவாங்க, முதியோர் இல்லத்தில் சேர்ப்பாங்க, அல்லது தனி குடித்தினம் போய் தனியாக வாழ்வாங்க. ஆனால் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டீங்க. பல கடினமான சூழ்நிலைகளை கூட கடந்து அவங்க கூட ஒன்றா தான் வாழ்வீங்க. பிரிந்திருந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்கள் கூட சேருவாங்க. குலதெய்வ அருளால் குடும்பத்தில் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். பிள்ளை பேறு இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான நல்ல செய்தி உங்களுடைய காதை வந்தடையும். ஆன்மீகத்தில் நிச்சயம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும். புனித தலங்களுக்கு சென்று வருவீங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை கூறுபவர்களாகவும் இருப்பவர்கள் தான் நீங்கள், சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். இதற்கு முன்பு பாதியில் விட்ட காரியங்கள், பாதியில் தடைகள் முடிந்த காரியங்கள், இது அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்துவிடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. ஒரு சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் 25லிருந்து 33 வயதுக்குள்ளார கிட்டத்தட்ட இந்த 8 வருட இடைவெளியில் அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய யோகத்தை காளி உங்களுக்கு தருவார் அப்படின்றது தான் எழுதப்பட்ட விதி. கிரகங்களின் மாற்றம் பல நேரங்களில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். ரொம்ப இனிமையாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவதில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களை போன்ற திறமைசாலிகள் யாரும் இருக்க முடியாது. தேவையற்ற செலவுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா சேமிப்புகளை நிச்சயம் கூட்டிக் கொள்பவர்களாக இருப்பீங்க. அரசாங்கத்தில் இருந்து எதிர்பாராத சலுகைகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும் காலகட்டமாக இது அமையும். அதாவது ஒவ்வொரு வருடத்திலையும் டிசம்பர் மாதம் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக எதிர்பாராத சலுகைகள் தேடி வரப்போகின்றது. உங்களுக்கு யாரும் எதிரிகள் அப்படின்ட்டு இருந்துட முடியாது. அப்படியே இருந்தாலும் விலகி ஓடி விடுவார்கள். எந்த ஒரு வேலையையும் எளிமையாக செய்து முடிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். சோதனைகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய மிகச்சிறந்த வல்லமையை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பார்கள். உங்களுடைய வேலைகளை அடுத்தவர்களிடம் மட்டும் எப்போவும் ஒப்படைச்சிடாதீங்க. அது உத்தியோகத்தில், அதாவது வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், வெளி இடத்துலையா இருக்கட்டும், எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனதில் இருந்து வந்த கடும் சஞ்சலங்கள் இதெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அகன்றுவிடும் அப்படின்றது பத்திரகாளியின் விதி.
பிராணயாமம் போன்றவைகளை செய்வீங்க, தியானம் போன்றவைகளை செய்வீங்க அச்சங்களை விரட்டுவதற்காக. இதுவரைக்கும் செய்யலை அப்படின்னா உங்களுடைய மனதில் எதை பற்றியாவது கவலை பயம் இருந்தால் தியானத்தையும் பிராணயாமத்தையும் செய்யுங்க, நல்லது நடக்கும். உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து முடிவெடுப்பதில் உங்களை போன்றவர்கள் யாரும் இருக்க முடியாது. புதிய வாய்ப்புகளை தேடி பெறுபவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். சிறப்பான வளர்ச்சியை எட்டி பிடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு வேலையிலையும். உங்களுடைய பேச்சை குடும்பத்தினர் மதிப்பாங்க. உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்கள் கண்ணில் படாமல் ஒதுங்கி விடுவார்கள். ஏன்னா அவங்கள விட ஒரு படி நீங்கள் முன்னேற போகிறீங்க. அவங்க கண் முன்னாடியே முன்னேறிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் படாமல் அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. இவங்கிட்ட இனி வேலைக்கு ஆகாதடா, இவனை மிஞ்சி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, இவனுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குதுடா அப்படின்ற மாதிரி உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. முடியாது அப்படின்ற வேலையே இல்லை என்கிற அளவுக்கு யுக்தியோட எந்த ஒரு வேலையையும் முடித்து காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். உடல் நலனில் பாதகம் பெருசாக இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்லும். வயிறு சார்ந்த பிரச்சனை, கை கால் வலி சார்ந்த பிரச்சனை, இதுதான் உங்களுக்கு சற்று தொல்லைப்படுத்துமே தவிர இயற்கையாக எந்தவித பெரிய பாதிப்புகளும் இருக்காது. செயற்கையாக நேராத வரை மருத்துவ செலவுகளும் பெருசாக இருக்காதுன்னே சொல்லணும். இயற்கையான முறையில் நீங்கள் இருக்கும்போது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா பதற்றப்படாமல் அமைதியாக அலுவலக வேலைகளை செய்பவர்களாக இருப்பீங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைபவர்களாகவும் இருப்பீங்க. அலுவலகத்தில் வீடு கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருந்த மனுக்கள் எல்லாம் பைசலாகி வீட்டு கடன் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். மேல் அதிகாரியுடைய வழிகாட்டுதல்களால் உங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடிப்பவர்களாக இருப்பீங்க. அப்படி முடித்து நல்ல பெயரையும் எடுப்பீங்க. அலுவலக ரீதியாக உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய வேலையில் இருந்தாலும் மிக பெரும் ஏற்றம் பிரபலமானவர்களுடைய நட்பால் உண்டாக போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரிவு அப்படின்றதே இருக்காதுன்னு தான் சொல்லணும். வியாபாரம் சீராக சென்று கொண்டிருக்கும். வியாபாரத்தில் மிக பெரும் வளர்ச்சியை காணக்கூடிய யோகம் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாம் சாதுரியத்தோடு சமாளிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருடத்திலையும் ஏதாவது புது புது முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா, ஒரு தொழில் தொடங்கிறது, வியாபாரத்தில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துலையும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும். கூட்டாளிகளுடன் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு ஒத்து வராது. அப்படி இருந்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். ஆகையால் கவனமாக இருப்பது நல்லது. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் நிச்சயம் திருப்திகரமாகவே இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகி பண வரவு கூடும். நிச்சயமாக தானிய பொருட்கள் உற்பத்தியில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய கால்நடைகளை வாங்கி பயன்பெறுபவர்களாகவும் இருப்பவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் வரும். ஒரு கட்சியில் சாதாரண ஒரு தொண்டனாகவே இருந்தாலும் சரி, மிக பெரும் அளவில் புதிய பொறுப்புகள் கட்சி மேலிடத்தின் வாயிலாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் கிடைக்கப் போகின்றது. கடினமாக உழைத்துட்டுமே ஒன்றுமே நடக்கலையே, கட்சி ரீதியாக நம்மளை கண்டுக்கவே மாற்றாங்களே அப்படின்ற நிலையெல்லாம் நிச்சயம் மாறும் அப்படின்றது தான் விதி. சமூகத்தில் கட்சி ரீதியாக உங்களுடைய பெயர் மரியாதையெல்லாம் கூட போகின்றது. அரசியல் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். சமூகத்தில் முக்கிய பதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நீங்கள்
உங்களுடைய வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக உயரப் போகின்றீர்கள். தொழில் ரீதியாக அமோகமாக இருக்கப் போகின்றது. குடும்ப ரீதியாக சிறப்பாக இருக்கப் போகின்றது. குரு பகவானும் சனி பகவானும் ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுடைய சிம்மம் ராசிக்கு வாரி வழங்குவார்கள் அப்படின்றது காளியின் விதி. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்பவர்களாக இருப்பீங்க. ஏன்னா எந்த ஒரு காரியமும் எடுத்த உடனேயே வெற்றி பெற வேண்டும். அதற்காக கடுமையாக உழைத்து அந்த ஒரு வேலையில் இறங்குவீங்க. தோல்வி பெறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எந்த ஒரு செயலிலும் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உள்ளவர்களாக இருப்பவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். இக்கட்டான காலகட்டத்தில் கூட உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க. நல்லது நடக்குது அப்படின்னா நீங்கள் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பீங்க. நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட வலம் வருபவர்கள் தான் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். இப்படி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றார் போல கிரகங்களின் நிலையும் சாதகமாக இருப்பது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களை கொடுப்பதாக அமைவது வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உங்களுடைய வேண்டாத வேலையால் வரத்தான் செய்யும். குறிப்பாக வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, தேவையற்ற பேச்சுகள், மூன்றாவதாக மிக முக்கியமாக குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்வது, நான்காவது பார்த்தீங்கன்னா சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இதிலெல்லாம் ஈடுபடுறது, ஐந்தாவதாக பங்கு சந்தையில் ஈடுபடுவது மட்டுமல்ல அகலக்கால் வைப்பது. ஈடுபடலாம், பங்கு சந்தையில் ஈடுபடவே கூடாது அப்படின்ட்டுலாம் சொல்லலை. அகலக்கால் வச்சிங்கன்னா நிச்சயம் சரிவு அப்படின்றது உண்டு. ஆகையால் அகலக்கால் வைப்பதை விட்டுருங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும், உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் அளவில் முன்னேற்றத்திற்கு செல்லும். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் பல நற்பலன்களும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். அடிக்கடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்து செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னே சொல்லணும். அதற்கு ஏற்றார் போல வருவாய் நிச்சயம் உண்டு, வரவு நிச்சயம் உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாது. பிரபலங்கள் மற்றும் விஐபிகளினுடைய நட்பால் உங்களுடைய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் நீங்க போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரபலங்கள் மற்றும் விஐபிகளினுடைய நட்பை தக்க முறையில் சரியாக வரக்கூடிய வாய்ப்பை சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல வரக்கூடிய அந்த வாய்ப்பு பிரபலங்களின் நட்பை மிகச்சரியாக துல்லியமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் தொழில் ரீதியாகவும் முன்னேறலாம். கடன் தொல்லைகளையும் நிச்சயம் அறவே ஒழித்து விடலாம் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்கள், பாசமாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் உங்ககிட்ட பழகுபவர்களுமே பார்த்தீங்கன்னா இவன் நல்லவன்டா, இவனை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம், இவனால் எதையும் செய்ய முடியும், அது மட்டும் இல்லாமல் முகம் கோணாமல் பேசக்கூடியவன், முகம் கோணாமல் நடந்து கொள்ளக்கூடியவன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேரும் புகழும் மற்றவர்களால் வெளி உலகத்திற்கு பரப்பப்படும். இந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒட்டுமொத்தமாக கிரகங்களின் நிலை சனி பகவான், குரு பகவான் சாதகம், ராகு கேது பகவான்களுடைய பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பகவான்களின் சஞ்சார காலகட்டத்தில் மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடிக்கப் போகின்றது என்பது காளி எழுதிய விதியாக இருக்கின்றது. இப்படியாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் பல நன்மைகள் உண்டாகப் போகின்றது. உங்களுக்கு ஏற்றாற்போல அனைத்தும் சாதகமாக நடக்கப் போகின்றது. சுப செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வீண் விரைய செலவுகளை தவிர்த்து சேமிப்பை மேற்கொண்டீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் உச்சத்திற்கு செல்லும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் காளியின் விதிப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.